ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணவன், அதாவது அவர் மிலிட்ரியில் இருக்கிறாரு. தன் மனைவி மீது சந்தேகத்தால் அவர் செய்த செயல் மிகவும் கொடுமையானது. யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மிருக செயல். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனைவியை 100 துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வச்சிருக்கிறாரு. இந்த செயலை செய்வதற்கு மிருகம்னு சொல்லக்கூடிய அந்த மிருகத்தால் கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை அவர் செஞ்சிருக்கிறாரு. இந்த வீடியோ நான் எப்படி பார்த்தேன்னா, டெய்லி நான் நியூஸ் படிப்பேன், நியூஸ் பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்ப எல்லா நியூஸ்லேயுமே பிரேக்கிங் நியூஸாக இது போயிட்டு இருந்தது. அப்படியே நடுங்கி போயிட்டேன் நான். இப்படியும் இருக்காங்களா? எப்படிங்க இந்த செயலை செய்ய முடியும்? அதுவும் வெட்டுறது, கல்யாணம் பண்ணி வாழ்ந்த மனைவி மீது தவறான சந்தேகப்பட்டு கொன்னது கேள்விப்பட்டிருக்கேன், எதை பண்ணுவாங்க. ஆனால் வெட்டி துண்டு துண்டாக 100 துண்டாக வெட்டி அதை மிக்சியில் எல்லாம் போட்டு அரைச்சார கூட சொல்கிறாங்க. அவருக்கு மனசு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இப்படியும் ஒரு மிருகங்கள்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து தான் இருக்குது. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் இருக்கோம். இவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை சட்டம் கொடுக்கணும். என்னங்க சொல்கிறது? திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்கள் நாட்டில் நடக்குது. பயமாக இருக்குது. பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கவே பயமாக இருக்குது. எதை நம்பி கொடுக்கறது? நல்லவன் போல் முதல்ல நடித்து நாடகம் ஆடுவாங்க. அப்புறம் சின்னதாக இருந்தும் பிரச்சனைவே பயங்கரமாக ஏதாவது மிருகத்தனமாக பண்ணிவிடுவாங்களோன்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் இருக்காங்க சத்தியமாக தெரியல. நல்லவன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு இப்படி நிறைய மிருகங்க நம்ம நாட்டில் சுற்றிட்டு தான் இருக்குது இன்னமும். இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தால் மட்டுமே இந்த குற்ற சம்பவங்கள்லாம் குறையும்னு நான் நினைக்கிறேன். என்னங்க நிம்மதியாக ஒரு டிவி பார்க்க முடியலங்க. அதில் கூட எப்போ பார் குழந்தைங்க ரேப் விஷயம், மனைவி இப்படி கொன்னது, வெட்டினது, ஆள் வச்சு கொன்னது, இந்த மாதிரி கேட்குறப்பெல்லாம் சத்தியமாக எல்லாருக்குமே மனசு அப்படியே பதறுது. நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் செய்கிறோன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அவனுக்குள்ளே கொஞ்சமாவது ஒரு மனிதத்தன்மை இருக்கும். ஆனால் இவன் மனுஷனே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறவன் உண்மையாகவே மனுஷனாக இருக்க தகுதி இல்லாதவன். அவள் தவறே செஞ்சிருந்தா கூட அவளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். இல்லை அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தி விட்டுட்டு உனக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு கொடுமையான ஒரு தண்டனை அவளுக்கு கொடுக்கணுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நாட்டில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக வாழ்க்கை நடத்தி கொண்டு போனாலே நமக்கு பின்னாடி வரும் அதாவது ஜெனரேஷன் நம்மளை பின்பற்றி பின்னாடி வரும் ஜென்ரேஷன் நம்மளை மாதிரி வருவாங்கன்னு. இப்படி மோசமாக இப்படி அழிஞ்சிக்கின்னு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா நாட்டில் வரப்போகிற காலங்களில் எப்படிங்க முன்னேறும் இந்த நாடுன்னு சத்தியமாக தெரியல. ஏற்கனவே சொல்லிகிட்ருக்காங்க நாடு அழிஞ்சு போகுதுன்னு. இதில் பல கர்மாக்கள் வேறு நடக்குது.
கடவுளுக்கு தான் வெளிச்சம். இந்த மாதிரியெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவங்க நிறைய பேர் இந்த நியூஸ் கேட்டவுடனே சொல்லுவாங்க, இவன் கேடு கட்டவன், இவன் நல்லா அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க மாட்டான், அப்பா அம்மா சரியாக வளர்க்கல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாலாம் நல்லா தான் குழந்தைங்கள நல்ல புத்தி சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதுக்கப்புறமா கேடு கட்டுத்தனமான வேலைங்கள்லாம் செய்கிறது அவங்களோட கேடு கட்ட அந்த எண்ணங்கள் அவன் மனசில் எவ்வளோ ஒரு அழுக்குத்தனமான விஷயங்கள்லாம் அவன் புதைச்சி வச்சிருக்கிறான்றதை இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பார்க்குறதுக்கு நல்லவன் போல் வேடம் போட்டு இத்தனை நாளாக வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு நாள் அக்கட்டி ஒரு நாள் கெட்டவன் வெளியில் வருவான்றதுக்கு இவன் ஒரு சாட்சி. கேவலத்திலே கேவலம், பெரும் கேவலம். இப்படியெல்லாம் சத்தியமாக எந்த ஒரு மனுஷனும் பண்ண மாட்டான். இவனுக்கு அவன் பண்ண அந்த ஒரு விஷயத்துக்கு சரியான தண்டனை கொடுத்து அவனை தண்டிக்கிறது தான் இந்த ஒரு அவன் மிருகத்துக்கு என்ன தண்டனை கொடுக்குறதுனே தெரியல. மிருகத்துக்கு கூட அவனால் சேர்க்கவே முடியாது. அவன் அதையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அவன் மிருகம்னு சொன்னாக்கா. ஏன்னா அவங்க கூட பாவம்லாம் பார்க்குவாங்க. அவங்களுக்கு கூட அந்த மனசு இருக்குது. கேடு கட்ட இந்த நாய்க்கு சொல்லக்கூடாது, இந்த சாருக்கு கேடு கட்ட இந்த சார் கண்டிப்பாக சரியான தண்டனை கொடுத்து இது போல் இன்னும் வரப்போகிற தப்பு பண்ணிட்டு வர இருக்கிற ஜென்மங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும். வெளியே வர முடியாத அளவுக்கு தக்க தண்டனை இவனுங்களுக்கு கொடுக்கணும். மனித உருவத்தில் இருக்கிறவங்க கொடுக்கலாம் கூட கட்டாயம் அந்த கடவுள் இவனுக்கு இந்த ஜென்மத்தில் இவன் பண்ண பாவங்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுக்கணும். மனுஷ பிறவின்றதே நல்ல ஒரு பிறவின்னு சொல்லுவாங்க. எல்லா பிறவியோடுமே மனுஷ பிறவி ஒரு ஒரு அதாவது கடவுளாக மனுஷ பிறவி எடுத்து இந்த பிரபஞ்சத்தில் மறுபிரிவியாக எடுத்து வராங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்க எத்தனை பிறவிலையும் மனுஷ ஜென்மனா பிறக்கவே கூடாது. அது மிருகம். மோசமான இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ அதுக்காகொசரம் தான் நான் போட்டேன். என்னால் தாங்க முடியல. எந்த நியூஸ் பார்த்தாலும் இதே தான் இருக்குது. என் மனசில் தோன்ற விஷயத்த நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. என் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை தான் நான் சொன்னேன். ஏன்னா நானும் ஒரு பெண். அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிற உறவுகளோடு இருக்கிற நானும் ஒரு மனுஷி தான். அந்த பெண் வீட்டார் எத்தனை துயரம், கஷ்டம், எவ்வளோலாம் வேதனைப்படுவாங்கன்றது நானும் அதை உணர்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற மனுஷ ஜென்மத்துங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பேச எனக்கு விருப்பமே இல்லை. ஓகே, பாய்.